பட்டக்காரர் செட்டிக்காரர் ஒரு ஏரியாவுக்கு பட்டம் கட்டுறதுக்கு வர்றாங்க. இப்போ கடைசியாக நடந்த சம்பவம் எருமாபாளையத்தில் தங்கம்பட்டியில் செட்டிக்காரன் கட்டுறாங்கன்னு சொல்லி அமர்குந்தி ஸ்தலக்காரர்கிட்ட போய் முதல்ல கேட்டுருக்குறாங்க. கேட்டப்போ அவங்க ஏற்கனவே அந்த கோயிலில் ஒரு செட்டித்தனம் இருக்குது, நீங்கள் அதை கலந்து பேசிட்டு வாங்க, அதுக்கப்புறமா யோசனை பண்ணலாம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 2 நாள் சாவாச குடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் குரூப்காரங்க ஒசக்கோட்டை ஸ்தலக்காரங்க போய் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு பட்டம் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டுறதுக்கு ஏற்பாடு நடக்குது. அந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு பட்டக்காரங்கெல்லாம் சந்திரமௌலீஸ்வரர் சாமி கிட்ட போய் இந்த மாதிரி இந்த தேர்தலை பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு நடக்குதுன்னு சொல்லி விவரம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சந்திரமௌலீஸ்வரர் சாமி தபால ஒன்று எழுதி அனுப்பிச்சிருக்கிறார். இது அவர்கள் ஸ்தலத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். இங்க ஒசக்கோட்டை ஸ்தலக்காரர்கள் வச்சு பட்டம் கட்டதை பற்றி யோசனை பண்ணுங்க, இது யோசனை பண்ண வேண்டிய விஷயம் என்று சொல்லியும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த குறிப்பிட்ட நாளில் அங்கேயே சேலம் ஸ்தல பட்டக்காரர் என்று புதிதாக ஒருவரையும், நம் தேவாங்க குலகுரு என்று கோட்டிலிங்க சாமிகளையும், தேவாங்க அமர்குந்தி ஸ்தல பட்டக்காரர் என்று இன்னொருவரையும் வைத்து பட்டம் கட்டி விட்டார்கள். இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறி கட்டுறது ஏற்கனவே தெரிஞ்சு இருந்தும் சேலத்தில் இருந்த சேலம் தல பட்டக்காரர்கள், ஒசக்கோட்டை ஸ்தல பட்டக்காரர்கள் எல்லாரும் இதை தவிர்த்திருக்க வேண்டும். அவங்க எல்லாம் போய் கேட்டும் சந்திரமௌலீஸ்வரர் சாமி இதை பத்தி யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் இதை செய்யறாங்க. அப்படின்னா அதையும் ஒரு குறிப்பா இன்னொரு சமாச்சாரம், இந்த கத்தி போடுற சமாச்சாரத்துக்காக கணேஷ் இருக்காதுக்கோசர ராசி சரவணன் பூமுடி நாகராஜ் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த கின்னஸ் ரெக்கார்டு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வரணும்னு என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. குமாரபாளையத்திலிருந்து வீனஸ் பாலுங்கிறவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இதை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்பெல்லாம் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், அடுத்தடுத்த தலைவர் வந்துட்டாங்க, அவங்கள போய் பாருங்கன்னு நான் சொன்னேன். இல்லை உங்களையே பார்த்து பேசணும்னு சொல்லி வீனஸ் பாலு சொன்னார். வந்தா ராசி சரவணன் பூமுடி நாகராஜ் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நான் சொல்றது அந்த கின்னஸ் ரெக்கார்ட் போட வரும்போது அப்போ அவங்க வந்த உடனே பாபா நீங்கள் தானா? ஆமாம் நாங்கள் தான் அப்படின்னு. நானும் சேவாப்பேட்டையில் கடை வச்சுன்னு அவர் சேவாப்பேட்டை இருந்தாலும் வந்தார். இந்த மாதிரி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கோம், எங்கள் உத்தரவுக்குள்ள வேணும்னாங்க. கரெக்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு பண்ணலாம். தெலுங்கு தேவாவும் கன்னட தேவாவும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு. ஏற்கனவே நிறைய ஒரு மெட்ராஸில் ஒரு மகாநாடு நடந்து எம்டிசி பண்ண போகும்போது தெலுங்கு தேவாவை சொல்லி நின்று போச்சு. 2வது நேரு கலையரங்கத்தில் தெலுங்கு தேவாங்க மீட்டிங் போட்டு நம்ம எம்டிசி கொண்டு சொல்லும்போது வீரபாண்டியார் கன்னடமும் தெலுங்கு 2 கண்ணு மாதிரி எல்லாம் கலந்து வாங்கன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இப்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, சந்தோஷம். உங்க பக்கத்துல இருந்து 15 பேர் கொடுத்துருவாங்க, எங்க செட்டியாரம் இருந்து 10 பேர் உட்காந்துரும் உட்காந்து பேசி இந்த கின்னஸ் ரெக்கார்டை நல்லா பண்ணலாம். ஆனால் வெறும் கத்தி மட்டும் போட்டுக்கிட்டே கின்னஸ் ரெக்கார்டு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சாமியை கூட்டிட்டு செட்டிக்காரரை வச்சு முறைப்படி நடந்தா நடத்தலாம். இல்லைப்பாவா அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி சோடேஸ்வரி காலேஜில் நடத்துகிறோம் அப்படின்னா செட்டிக்காரர் பாவா என்ன பண்ணுறீங்க நம்ம கூட்டத்தில் வரும். இல்லை பாவா அவர் என்கிட்ட சொன்னது எங்க குலகுரு கோட்டிலிங்க சாமி கிட்ட நான் கேட்டுட்டேன், அவர் நடத்தலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அப்படின்னா நடத்திக்கிது என்ன கேட்குறீங்க? உங்களுக்கு குரு இல்லையே, நான் சொல்றேன் 2 பேர் கலந்து பேசி முடிவு பண்ணுறேன். முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு என்ன கேட்கணும்னு தான் சொல்றாரு. நான் தான் சேலம் தலை பட்டக்காரனாரு. பூமுடி நாகராஜ் சொல்றாரு நான் தான் சேலம் தலை பெற்றதுங்கிறாரு. குகையில் இருக்கிறேன் நானு. சேலம் தலைன்னு சொல்லி ஒரு பண்டிகை போட்டு மங்களாபுரத்து போயிட்டு வந்தாங்க. சேலம் தலை பட்டக்காரன் நான் எங்கள் ஊரில் இருந்து உடனே இங்கே இருங்க, சேலம் தலை பட்டக்காரர் செட்டிக்காரர் பெத்தரையெல்லாம் கூப்பிட்டேன், உட்காந்து வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு.
உங்ககிட்ட வாதப்படுறதுக்கு வரல, இதை வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கோசரம் வந்தேன் அப்படின்னாரு. இல்லையா, இது வாதப்படுறதுக்கு வரலன்னு போயிட்டாரு. போயிட்ட மறாநாள் பக்கமா அவங்களுக்கு வந்து தெலுங்கு தேவாலயத்தாருக்கு பட்டம் கட்டினது பட்டத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் கூமி நாகராஜ் அனுப்பிச்சு விட்டார். அப்பதான் தெரியுது அதுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தான். அவர் வந்து நான் வந்து சொன்னேன், நீங்கள் சேலம் தலை பட்டக்காரன்னா தெலுங்குன்னு போட்டுக்கோங்க, நாம் கன்னடத்துக்கு இருக்கிறோம், கன்னட தெலுங்குன்னு போட வேணாம், நீங்கள் தெலுங்கு வேணா இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு. இல்லை நான் தான் சேலம் தலை பட்டக்காரன்னாங்க. இது விஷயமா நடந்ததெல்லாம் சேலம் தலை பட்டக்கார சிலருக்கெல்லாம் நான் அனுப்பிச்சு விட்டேன். எந்த விதமான வழியும் இல்லை. என்னுடைய கேள்வி, நான் வந்து தேவாங்கக்குள்ள குருவா இருந்தா எங்க பையன் தேவாங்கக்குள்ள குரு ஆக முடியுமா? இப்போ சாமிலிங்கமூர்த்தி சாமி வந்து குரு, அவங்க சன் வந்து ஏதோ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்காரு, 60 வருஷமா இருந்துக்கிட்டே ரைட்டு வந்துட்டார். அவங்க தேவாங்கக்குள்ள குரு ஆயிடுமா? இது எனக்கு தெரியல, நான் எனக்கு தெரிஞ்சதை கேட்கிறேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கோட்டிலிங்க சாமியை கூட்டிட்டு வந்து ஏரியா விட்டு ஏரியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் யாரோ ஒரு நீங்க பேர் சொன்னீங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, அவர்களுடைய பாவதான். ஆனால் இது எல்லை மீறி போயிட்டு இருக்குது. இங்க எங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை. சேலம் தரக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னே தெரியல. நான் பல தடவை சொல்லிட்டே இருக்கிறேன், இந்த மாதிரி வரலாம் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு அமரவிந்தி ஸ்தல பட்டக்காரன்னு சொல்லிட்டு ஒருத்தர், சேலம் தர பட்டக்காரன் ஒரு தெலுங்கு தேவாலயை சேர்ந்த ஒருத்தர், அமரவிந்தி ஸ்தல பட்டக்காரன்னு சொல்லி எங்காலத்தில் ஒருத்தர், 4 பேர் உட்காந்து ஏரியா விட்டு ஏரியா வந்து போய் டைம் இருந்து விட்டு ஏங்கிறது என்னுடைய அன்பான தலைமையான பணிவாக இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஏழ்நிச்சிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்க அதே வேலையை திரிகிறாங்க, நாங்கள் அதே வேலையை திரிய முடியாது. நாங்கள் அம்மனுக்கு தொண்டு செய்வோம். அவங்க சில அந்த கோட்டிலிங்க சாமிங்கிறவங்க நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வரும், அவங்க பையன் சொல்றாங்க, இன்னும் நிறைய பேருக்கு பட்டம் கட்டுவோம், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அவரு. அதனால நான் சொல்றது விதண்டாவாதம் பேசவில்ல. கன்னடம் தெலுங்கு இணைந்து சேர்றது எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதை முறைப்படி கலந்து ஆலோசித்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்னும் கூட இன்னொன்று 2 பட்டக்காரர்கள் 2 பெத்தர் வசப்பட்டதுக்கு ஒருத்தர் ஒரு பெத்தர் இருக்காரு, அங்கே 2 பட்டக்காரர் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஸ்தலத்துக்கு 2 பட்டக்காரர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து இதுக்கு ஒரு முடிவு இப்படியே விட்டா அவங்க பார்த்து என்ன ஒரு தைரியம் பாருங்க. ஏரியா விட்டு ஏரியா வந்து எங்க எல்லையில் என்று தெரிஞ்சு அதுக்கும் அந்த தெலுங்கு தேவாலயக்கார சேலம் தல பட்டக்காரன் சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப வெட்கப்பட்ட வேதனையோட சொல்றேன். நான் வந்து பல தடவை பேசுறேன் சொல்லுவேன், சேலம் ஸ்தலக்கார யாருக்கு கம்மத்தவரேன், ಹೊಸಕೋಟೆ ಸ್ಥಳಕಾರ ಯಾಕೆ ಈಗ ಗಮನಿಸ್ತವರೆ ನಾಂತ ಬೆಟ್ಟನ ನೋಡಿ ನಾಯಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬೋಧಿಯಿಂದ ಅವರಿಗೆ ಸೆಟ್ಟಿಗಾರನ್ನು எடுத்து மாட்டாடுவேன். அதில் இனிமேல் எதை செய்வதாக இருந்தாலும் சட்டப்படி அடுத்தது இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒரு எல்லையில் இருந்து ஒருத்தர் செய்யலாம்னு தெரிஞ்சிருந்தா விட்டுட்டோம். இனிமேல் இது போல் நடக்கக்கூடாது. இதற்கு பெரியவர்களாகிய நீங்கள் தயவு கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் பட்டத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தாலே அந்த ஜேசஸ் தெரியும், மக்கள் குடல் செய்ய வேண்டாம். நமக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் அவர்களிடம் பழகிய வரைக்கும் தயானந்த புத்தகத்தை அவர்கள் குருவாக அருமையாக நமக்கு காட்சி தருகிறார். அவரை வைத்துக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி நீங்கள் எல்லாரும் முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முறையாக நமது தேவாங்கத்தினுடைய வம்சாவளியினர்களும் நமது பாரம்பரியங்களையும் நமக்கு சந்ததிகள் எப்படி நாம் நல்ல முறையில் செய்து கொடுக்கிறது என்ற முறைகளையும் நீங்கள் அந்த பொதுத்தனக்காரர்கள், பெரியத்தனக்காரர்கள், பட்டக்காரர்கள், சமுதாயங்கள் எப்படி கட்டுப்படுத்தி எப்படி வழிபாடுகிறோம் என்று ஒரு சிறு ஒரு புத்தக வடிவில் ஒரு வரலாறை நீங்கள் தொகுத்து கொடுத்து நமது சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்கு வழிவகுத்து நீங்கள் தான் தலைவர்கள் கேட்டுக்கொண்டு நமது பட்டக்காரர்களுடைய பொருட்கள் ஒரு சின்ன சந்தேகம் கேட்கிறோம். கலரப்பட்டி அம்பாள் பற்றி இப்போ நாங்கள் முன்னர் சண்முகம் அவருக்கு
செட்டித்தனம் கட்டி கொடுத்தது தான் வந்து அவர் தான் வந்து செட்டிக்காரர், அவருக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்குது, அவருக்கு தான் அதுக்குண்டான மரியாதை செய்யணும். அவர் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாருன்னா அவர் உரம்பரை அப்படிங்கிற மரியாதை வேணும்னா அவங்களுக்கு கொடுங்க. செட்டிக்காரர் அப்படிங்கிற மரியாதை அவருக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, அவசியமும் இல்லை. அவர் உரம்பரையாக வேணா வச்சுக்காங்க, ஏன்னா அவர் செட்டிக்காரர் இடத்துல கொடுத்துருக்காங்க, அதனால அவரையும் அவமரியாதை பண்ண முடியாது. ஏன்னா குரு கொடுத்ததுனால அவர் வந்து அவரை கெஸ்ட்டாக வச்சுக்காங்க. கெஸ்ட்டு வந்தால் என்ன மரியாதை கொடுக்கணுங்களோ அதை கொடுங்க. மற்றபடி அந்த கோயிலுக்கோ அந்த களரப்பட்டி சமாச்சாரத்துக்கோ நாங்கள் கட்டின சண்முகம் அவர் தான் வந்து செட்டிக்காரராக இருக்கிறார், அவருக்கு தான் மரியாதை கொடுக்கணும், அவருக்கு தான் செய்யணும். இது வந்து அமரகுரு சார்பாக நாங்கள் சொல்கிறோம். அதுதான் முறையாக ஏற்றுக்கணும். இதுதான் ஐயா சொன்ன மாதிரி களரப்பட்டி சேலத்தில் கட்டப்பட்டிருக்காது. நாளைக்கு அதே வந்து இன்னும் சேலத்தில் யாராவது நான் கண்டிப்பாக கட்டி கொடுப்பேன். அது வந்து ஒரு உறுதியாக பண்ணுறேன். அது எங்களுக்கும் பாதிக்கப்பட்ட இடங்கிறது நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அமரவீதி ஸ்தலத்துக்கு மட்டும் பாதிக்கப்பட்டதில்லை, சேலத்துக்கும் பாதிக்கப்பட்டதுங்கிறத அவங்க உறுதியாக சொல்லிக்கிறேன். அதுவும் திருமண கட்டளை பாதிப்பில் வரப்போகுது. அதை நீங்கள் ஆரம்பம் ஏற்றுக்கலாம் நம்ம சொல்கிறேன். பகுதி வந்து பட்டம் கட்டினது செல்லாது அப்படிங்கிறத நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அமல்படுத்திட்டோம். ராசி சரவணன் மூலியமா, நம்ம குலகுரு மூலியமா, திரு ஜெயகோபால் மூலியமா பட்டம் கட்டினது பகுதி மாறி வந்தது செல்லாது. அந்த 10 பேருக்கும் அவர் அரிசிபாளையத்துக்காரர் அப்படின்றதுனால அவர் அரிசிபாளையத்து செட்டித்தனக்காரன் தான் நம்ம சொல்கிறோம். கோயிலில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான மரியாதை இருக்க விட செட்டித்தனக்காரன்ற மரியாதை கிடையாது. இதை நாங்கள் இந்த விஷயத்துக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கிறோம். அதையும் நீங்கள் தீர்மானமாக எழுதுன்னு கேட்டுக்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்க நீங்க பேசுனது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா குரு வந்துட்டு வேற மொத்தம் 3 குரு இருக்கும் பொழுது ஒரு குருவை ஒதுக்கிட்டு மற்ற 2 குருவை முன்னிலைப்படுத்தி பேசியிருக்கீங்க. இப்போ நான் கேட்க வந்த கேள்விக்கு 2 பேர் முன்னாடியே பதில் சொல்றாங்க. இதை தான் நான் கேட்கணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ குரு வந்து பட்டம் கட்டிட்டா அதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ நம்ம அந்த குரு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா அந்த பட்டம் கட்டினதை நம்ம ஒதுக்கிடலாமா, செல்லுமா அப்படின்னு கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா அதை முன்னாடியே சொல்லிட்டாங்க. நான் 2 விஷயம் கேட்பாங்க, அது ஒரு விஷயத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குருவின் மகிமை அப்படிங்கிறது பொதுவாக யாருக்குமே தெரியல. நான் வந்து கலரம்பட்டி வீரகுமாரன், தேவாங்க வீரகுமாரா வந்துட்டு நான் கேட்கிறேன். ஏன்னா நிறைய பண்டிகைகள், நான் கிட்டத்தட்ட 22 வருஷமா வீரகுமாரா இருக்கேன், நிறைய பண்டிகை போயிருக்கேன். எங்கேயுமே குரு வரும்போது ஒரு வீரகுமாரனாவே நானே வந்துட்டு ஒரு மரியாதை கொடுத்துருக்கேன். வரும்போதா குரு வராரு அப்படின்னு மரியாதை கொடுத்துருக்கேன்னா கிடையாது. ஏன்னா யாரோ வராங்க, ஏதோ ஒரு முக்கியஸ்தர் வராரு, அவருக்கு வழிவிடணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்குமே தவிர ஒரு குரு வராரு குரு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க பரவலா இல்லை. ஸோ நான் பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு திருவிழாவிலையும் ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்துலையும் குரு யாரு, இந்த குரு வராங்க அப்படின்னா அவங்களுடைய பெருமைகள். ஏன்னா கல்லை காட்டி சாமின்னு சொன்னா கையெழுத்து கும்புற காலம் எங்கேயோ போயிடுச்சு. இப்ப அது என்ன சாமி, எங்கிருந்து வந்தது, அந்த சாமியோட மகிமை என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னேறி குருவுடைய மகிமையும் எல்லா ஒரு விசேஷங்கள்லையும் திருவிழாக்கள்லையும் கொஞ்சம் எடுத்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த விளக்கத்தை சொன்னப்போ அவர் வந்து கட்டுப்படாத சொல்லுங்க, நீங்க முடிவெடுக்க அது நான் கட்டுப்படணும், என்ன சொல்றீங்க கேட்கற மாதிரி அப்படி குரு சொன்னாங்க. நாங்களும் சாம்புசேவ சுவாமி சந்திரசேகரோட கலந்து பேசுறோம், உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரோம், நீங்க எப்படி போறீங்க அதெல்லாம் முடிவெடுக்கணும். நீங்க முடிவு பண்ணுங்க, நாங்கள் உடன்படுறோம் சொன்னாங்க. அது வந்து நாங்கள் தான் எனக்கு முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. அதை குலஸ்தார் குல மக்கள் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். அதை வந்து அம்பிட்டுக்கும் சந்திரசேகர சாமிக்கும் 2 பேரும் உட்காந்து பேசணும். அவங்க நாங்கள் பண்ணி தர ரெடியாக இருக்காங்க. நாம தான் முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. மக்களாக நீங்கள் தான்